இப்ப இந்த ரெண்டு விஷயம், அறியாமை, கோபம், இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவர்களை இறைவனால் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அடிக்கடி கோபப்பட்டுட்டே இருக்காங்கன்னா அவங்க உடலை அவங்களே சிதைச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அறியாமையில செய்கின்ற தவறுகள் கோபத்தை உண்டாக்குகிறது. அப்ப அந்த கோபம் உடலை கெடுக்கிறது, மனதை கெடுக்கிறது, வாழ்க்கையை முற்றிலுமாக கெடுத்து விடுகிறது. சரி, இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ரெண்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இருக்கு இல்லையா, அடிப்படை அப்படின்னு, ஆசை அப்படிங்கிற பெரிய விஷயம். இது மூன்றாவது குணம்னு சொல்ல முடியாது, இதுதான் முதல் குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசை வந்துருச்சு அப்படிங்கும் போது அந்த மனுஷன் கண்மூடித்தனமா செயல்பட ஆரம்பிச்சிடுவான். அந்த மனிதனுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாம போயிடும். குதிரைக்கு கடிவாளம் இல்லாத மாதிரி வேகமா தறிக்கட்டு ஓட ஆரம்பிச்சிடுவான். அப்ப அந்த ஆசையை தடுப்பதற்காக ஏதேனும் காரணிகள் அங்க வருது அப்படிங்கும் போது அந்த இடத்துலதான் அந்த கோபம் அப்படிங்கிறது வெளிப்படுகிறது. அந்த கோபம் எதனால் அப்படின்னா அறியாமையினால் உண்டாகக்கூடியது. இந்த மூன்றும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கிடக்கின்றன. இன்னும் பல குணங்கள் இருந்தாலும் இந்த மூன்று பெரும் குணங்களும் நம் மனதை சிதைக்கக்கூடியவை, உடலை சிதைக்கக்கூடியவை, வாழ்க்கையை முற்றிலுமாக சிதைக்கக்கூடியவை. அப்ப ஆசையே இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆசை என்பது இருக்கலாம். அது நமக்கு உகந்தது தானா என்பதை உணர்ந்து அவ்வாசையை பட வேண்டும். நம்மால் அடையக்கூடியது தானா என்பதை உணர்ந்து ஆசையை பட வேண்டும். அறத்தின் கோட்பாடுபடி நான் கொண்ட ஆசை சரியானது தானா அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப அடிப்படையில் இந்த குணங்கள் இருந்தால் இறைவனால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது என்று சொன்னாலும் இந்த ஆசை என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது அப்படிங்கும் போது நமக்கு அடிக்கடி கோபம் வராது, அறியாமையால் எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்படிங்கும் போது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும்.